இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷமே இருக்க மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன். போய் தொலை. உன்னை யார் இப்ப இங்க இருக்க சொன்னா? சீ, நீ பேசாத என்கிட்ட. நீ என்ன ஒரு பொம்பளையா? இல்லையே, நான் பொம்பளை இல்ல, பொண்ணு, சின்ன பொண்ணு. ஒரு நிமிஷம் இரு வரேன். அனன்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ வாய மூடு. உன்னாலதான் நான் கண்ட மூத்திரத்தை எல்லாம் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீ. ஹலோ மேடம், கிளம்புறீங்க? இந்தாங்க உங்க பொட்டியை தூக்கிட்டு கிளம்புங்க. ஹேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், 2 நாள்ல உன்னால எதுவும் புடுங்க முடியல. பஞ்ச் டேலாக் வேற பேசுறேன். சின்ன பொண்ணு, என்ன நீங்களும் பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறீங்களா? என்ன வாயை மூடிட்டு இருக்கணும்? என்னடி ரொம்ப தான் பேசிட்டு இருக்க? யாரது? என்ன மாமியார, உங்களுக்கு விஷத்தை வச்சிருட்டுமா? ஏமா சும்மா இருமா, அவ செஞ்சாலும் செஞ்சிருவா. ஏய், கிளம்புறியா இல்ல அந்த ரசத்தை இன்னொரு தடவை எடுத்துட்டு வரட்டா? என்ன ஒரு மினிட்டுக்கு ஓடிட்டா? சே, இவளை வச்சு நம்ம அண்ணியார ஓட்டலான்னு பிளான போட்டுமே. நீ நம்மளை விட டம்மி பீஸா இருக்காளே. அடுத்தது நீதாடி. உனக்கு இருக்கடி ஒரு நாள் குண்டுச்சி. எல்லாம் என்னல நடக்குது இந்த வீட்டுல? ஏமா அவதான் போயிட்டா, இல்ல விட்டுருமா. எனக்கு நைட் ஷிஃப்ட் வேற இருக்கு, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்க போறேன். தூங்குறதுக்கு போறேனா? இவன் தூங்குறதுக்கு போயிட்டா சண்டை இழுக்க முடியாதே. நானே ஆக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏமா வாமா போலாம். எங்குடி? உன் மருமவளுக்கு ஆப்பு வைக்கிறதுதா. சும்மா வா. சோ கடவுளே, இப்ப இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இந்த மஞ்சு முடிக்காரி கேமு அது இது பேசிட்டு இருந்தா. ஆனா நான் ஆட்டின ஒரு கேமுக்கே பயந்துட்டு ஓடிட்டா. சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு பாக்குறதுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கே. என்ன சின்ன பொண்ணு, உங்க மாமியார் மண்டைய போட்டுச்சா? 4 முடி. இவ கேட்ட கேள்விக்கு நானே பயந்துட்டு சின்ன பொண்ணு. ஷபா. சரி சின்ன பொண்ணு, எதுக்கு போன் போட்டு அவசரமா வர சொன்ன? ஏக்கா உட்காருங்கக்கா, உட்கார்ந்து பேசலாம். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு சீக்கிரம் சொல்லு சின்ன பொண்ணு, என்ன நடந்துச்சு? ஏக்கா இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா, நடந்துச்சு. நம்பவே முடியல சின்ன பொண்ணு. உங்க நாத்துவும் அப்புறம் அந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். சரி விடு சின்ன பொண்ணு, உன் ரூட் கிளியர் ஆச்சுல. அப்புறம் சின்ன பொண்ணு, நாத்து இருக்கிறாளா இல்ல அவளும் பொட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டாளா? அவ எங்கக்கா கிளம்ப போறா? அவ சும்மாவே 10 நாள் இருந்துட்டு தான் போவா. இப்ப என்ன ஐடியா வந்திருக்கானே தெரியல. சரி சின்ன பொண்ணு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. இவ நம்ம கூட தானே இருக்கா, நமக்கு தெரியாம என்ன விஷயத்த வச்சிருக்கா? ஏக்கா நான் தான் எப்படிக்கா தப்பா நினைப்பேன்? சொல்லுங்கக்கா என்ன விஷயம்னு. சின்ன பொண்ணு, நேத்து நானும் 4 முடியும் அனிதா கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்ப அர்ஜுன் தம்பி வந்தாவோ. அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு திரும்பி போனோம், ஏதோ வேலை இருக்குன்னு. ஆனா நான் யாரையோ தேடி திரும்பி வரும்போது அர்ஜுன் தம்பியும் அனிதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாவோ. எனக்கு ஏதோ அர்ஜுன் தம்பிக்கு அனிதாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஆமா, சின்ன பொண்ணு கிட்ட சொல்லுவேன்னுட்டு தான் இருந்தேன். ஆனா நானே மறந்துட்டேனே. ஆமா சின்ன பொண்ணு, நான் தான் ராணியக்கா கிட்ட சொன்னேன். அங்க பாருங்க அர்ஜுன் அனிதாவும் எப்படி பாத்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருன்னு. ஓ, உங்களுக்கு டவுட் வந்துருச்சா? என்ன சொல்ற சின்ன பொண்ணு? அப்படின்னு இந்த விஷயம் உனக்கு முன்னே தெரியுமா? ஆமாக்கா, எனக்கும் அர்ஜுன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. சரிக்கா கிளம்புவோமா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சின்ன பொண்ணு. என் பையன் என்ன அழகா தூங்குறான். எட்டி போயிட்டு அப்புறம் வரலாடி, பாவம் உங்க அண்ணன் தூங்குறான். எம்மா நீ வாயை மூடிட்டு இருமா, எல்லாத்தையும் சொதப்பிடாத. என்ன என்னாச்சு மேனஹா, யா ஒரு மாதிரி இருக்க? என்ன, நான் இங்க வந்திருக்கிறத அன்னைக்கு பிடிக்கலன்னு அவங்க முன்ன வச்ச ரசம் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு 2வது கொடுத்த ரசத்துல மாட்டு மூத்திரத்தை கலச்சு கொடுத்துட்டாங்கன்னு ஒரே அசிங்கமா போச்சுன்னு எனக்கு. ஏண்டி மறுபடியும் ஆன கதையே எழுத்துட்டு இருக்க? சும்மாதான் இரேமா, நீ வேற. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, குறுக்க பேசிட்டு அமைதியை நின்னு வேடிக்கை பாரு. இல்ல மேனஹா, நீதான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணுக்கு உன் மேல பாசம் இருக்கு, ஏதோ தெரியாம இது நடந்திருக்கும், விடு. அப்ப என் மவ போய் பேசுதான்னு சொல்றியாப்பா? அப்படி இல்லம்மா, மத்தியானம் அவதான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா, சின்னதா ரசத்துக்கு போய் அதான் கேட்டேன். ஆமாப்பா, நீ இருக்கேன்னு உன் பொண்டாட்டி நடிச்சுட்டே எல்லாத்தையும் செஞ்சுக்கிடுவா. நீ தூங்கிட்டேல, அதுதான் எங்க கிட்ட திமிர்றா பேசிட்டு போறா. ஆமாண்ணே, அண்ணி அது மீறி பேசாவோ. அவங்க பேசுற பேச்சே கேட்க முடியல. நீயும் அவங்கள எதையும் கேட்க மாட்டேங்கிற பாத்தியா? அதான் அவங்களுக்கு ரொம்ப குளிர விட்டு போச்சு. அப்படி என்னமா பேசினா அவ? போனேன், அம்மாவையும் என்னையும் மட்டும் மரியாதை இல்லாம பேசுறாவோ. கேட்கவே முடியலன்னு சொல்ற, அத நான் எப்படின்னு என் வாயால சொல்ல முடியும்? மரியாதை இல்லாம பேசுறாளா? எங்க வரட்டும், நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். நீ இப்படிதான் சொல்லுவேன். நீ கேட்க வேண்டிய நேரத்துல கேட்டு கண்டிச்சிருந்தா இப்படி பேசுவாளே எங்களை. எனக்கு ஏன்டா வந்தோன்னு இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல மேனஹா, நான் கேட்க வேண்டிய விஷயத்த கேட்கதான் செய்வேன். அப்படி ஒண்ணு நான் வாயை மூடிட்டு இருக்கிற ஆளெல்லாம் கிடையாது.
இப்போ அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேக்குறதா இல்லையா பாரு. அப்பா ரோசம் வந்துருச்சு எங்க அண்ணனுக்கு. இனிமே கச்சேரி தான். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. இப்போ பாரு, நான் கோபத்துல அவளை கூப்பிடுறத பார்த்து அவளே பயந்துருவா. அந்த அளவுக்கு நான் பேசுறேனா இல்லையா பாரு. நீ என்ன சாதாரணமா நினைச்சிட்ட? நான் குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து போனேன், அவ்வளவுதான். அவ அது மீறி பேசினா நான் கேட்டுட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இப்போ நான் பேசுற பேச்சுல பயந்து நடுங்குறாளா இல்லைன்னா மட்டும் பாரு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்ன? யாத்தே, கொஞ்சம் சத்தமா பேசுனதுக்கே வாரியில தூக்கிட்டு வந்து நிக்கிறாளே. நான் என்ன செய்வேன்? எப்பவுமே யாருக்கும் தெரியாம 4 அடி அடிப்பா. இப்போ தங்கச்சி அம்மா முன்னாடி அடிச்ச மானம் போயிருமே. சரி, இப்படியாச்சும் சமாளிச்சு அனுப்பிடுவோம். ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு, நீ ஒத்தையில வேலை பாக்குறியா? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு கூப்பிட்டேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்க, அதை செஞ்சுட்டு போங்க. அப்படியே சின்ன பொண்ணு, நீ வேலை சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? நீ சொன்ன வேலை முடிச்சிட்டு நான் வேலைக்கு போறேன். என்ன வேலை சின்ன பொண்ணு? ரொம்ப நாளா அந்த கக்கூஸ் கழுவாம கிடக்கு. முதல்ல அதை கழுவிட்டு குளிச்சுட்டு கிளம்புங்க, சரியா? என்னது, கக்கூஸ் கழுவவா? ஏன் கக்கூஸ் கழுவுனா என்ன கேவலமா? அதெல்லாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தான் செய்யணுமோ? ஆம்பளைங்க செஞ்சா என்ன குறைஞ்சிருவீங்களா? சேச்சா, நான் முடியாதுன்னு சொல்லலையே. பொம்பளையோ ஆம்பளையோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தாதான் குடும்பம் நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. நீ போ, எப்போ அந்த வேலையை செய்யணும்னு சொல்லு, அப்போ நான் வந்து கழுவி விட்டுட்டு போறேன். என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போதான் பம்பரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சும்மா சும்மா சின்னும் மண்ணுன்னு கூப்பிட்டு கிடந்தீங்க, கையில எதிர்க்கும் அதுல வீசி அடிச்சிருவ பாத்துக்கோங்க. அதால பாத்துக்கிட்டு கூப்பிடும் போது வந்து சொன்ன வேலையை முடிச்சிட்டு குளிச்சுட்டு போங்க. கோபம் வந்தா கையில இருக்கிறதுல எடுத்து அடிச்சிருவாளா? நல்ல வேலை, கோபத்துல வாரியல எடுத்து அடிக்காம விட்டா. அதான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு, நான் இனிமே உன்னை கூப்பிடுவேனா பாரு. அது வரட்டா மாம்சு. ஐயோ, இவங்க 2 பேர்த்து வேற சமாளிக்கணுமே. என்னதான் செய்ய போறேனோ. ஏமா, சின்ன பொண்ணு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா. என்ன அது மீறி பேசுறான்னு சொன்னீங்க பாரு, வேலை செய்ய எப்படி துள்ளி குதிச்சு ஓடுறான்னு. வாய் முடல மானங்கிட்ட பையில. உன்னை எல்லாம் புள்ளன பெத்து பரல, என்னைய செருப்பு கொண்டு அடிக்கணும். நீ எல்லாம் ஒரு புள்ளியால எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிய. சே மானங்கிட்ட அருவு கிட்ட உனக்கு எவ்வளவு தடவை புத்தி சொல்றது? யாரை எப்படியா அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் சொல்றது கேளு மாமா. நீ வாய் மூடிட்டு சும்மா எவ்வளவு தடவை பாத்திருக்க? யாரை இப்படி பயந்து பயந்து சாப்பிடுற உன் பொண்டாட்டிக்கு அருவு சரி மாமா, please மாமா, நான் ஒண்ணும் பண்ணலமா. உன்கிட்ட எல்லாம் வந்து பிரச்சனைன்னு சொல்ல பரல, விளங்காத பையில. தூ வாடி போவோம். ஷபா, இந்த மாமியார் மருமக சண்டைக்கு முடிவே இல்லையா? எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் கடைசியில நம்ம தலையிலே வந்து வெடிக்கிறாங்க. பாத்தீங்களா சொந்தங்களே என் நிலைமைய? என் அம்மா என்ன கிளி கிழிச்சிட்டு தொங்க விட்டுட்டு போறாங்கன்னு. சரி, பேசுனா பேசிட்டு போறாவோ, அம்மா தானே. ஓகே சொந்தங்களே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஏகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற சொந்தங்களே. பாய்.